ஹலோ ஆல், நமஸ்காரம். சம்மன் ஆரம்பிச்சாச்சு, ஆவக்காய் ஊறுகாய் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லாருடைய ஆங்கல்லையும் அவளுக்கு தெரிஞ்ச பద్ధதியில் ஆவக்காய் ஊறுகாய் போடுவாள். நான் ஆவக்காய் ஊறுகாய் போடுறது என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்டுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விதம். அவள் ஆற்றுக்கு போய் அவள் அம்மா ஊறுகாய் போடும்போது அவள் அம்மாவுக்கு அசிஸ்ட் பண்ணி கற்றுண்ட விதம் தான் இந்த ஆவக்காய் ஊறுகாய். அதனால் இது ட்ரெடிஷ்னல் ஆந்திரா பீப்புள் பண்ணுற பద్ధதியில் தான் இருக்கும். உங்களுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா இது ஜஸ்ட் அனதர் வீடியோ தான். இல்லை அது மாத்திரம் எப்படி அவள் போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்குன்னா அப்போ இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு மாங்காயும் அலம்பி வெட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. ஜூம் பண்ணி காமிமா. அலம்பினா கூட அந்த கட் பண்ணுற கத்திலேருந்து லைட்டாக அழுக்கெல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா மாங்காயில். இதோ இந்த மாதிரி இதை ஜூம் பண்ணி காமி. இந்த மாதிரி லைட்டாக அழுக்கு இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு நல்ல டவல், சுத்தமான டவல் வச்சுட்டு இதை இப்படி தொடச்சிட்டு ஓடே இல்லாமல் இருக்கிறது இப்படி இருக்குது பாருங்க. இதை இன்னொரு கிண்ணத்தில் போடுறேன். ஏன்னா ஓடு இருக்கிறது 2-3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் கூட தாங்கும். ஓடு இல்லாமல் இருக்கிறது 1-1.5 வருஷத்துலேயே வீணாக போக ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சா இல்லை, நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டேன், வினிகர்லாம் சேர்க்க மாட்டேன், வெளியில் வச்சா மாத்திரம்தான். நம்ம கிரகணம்னா ஒரு தர்பையை போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிறது தவிர அதில் வேறு ஒன்றும் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நம்ம அந்த பద్ధதி என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தொடச்சிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ 2வது ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கிண்ணமோ கப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 1/2 கிலோவில் 1 கிலோவில் போட்டாலுமே ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் கண்திட்டமாக போடுறதுங்கிறது பழக்கம் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். இதுதான் நான் எடுத்துகிட்டு இருக்கிற மெஷர்மெண்ட்டு படி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படி இதில் ஒரு ஃபுல் படி காரப்பொடி எடுத்துட்டுருக்கேன். இது நம்ம சென்னை காரப்பொடி. நீங்கள் 3 மேங்கோஸ் வாங்குறதா இருந்தாக்கா அது குண்டூர் காரம் மாதிரி இருக்கும், அது காரமாக இருக்கும். இல்லை நீங்கள் குண்டூர் காரமே வாங்கி அந்த மிளகாயே நீங்கள் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை பொடி பண்ணிக்கிறீர்கள் அப்படின்னா அதனுடைய காரம் ரொம்ப வீரியமாக இருக்கும். இது நம்ம ஊர் காரப்பொடி, அதனால் இதுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் இந்த கப்பில், இந்த பாத்திரத்தில் ஒரு ஃபுல் பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு அளவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே கடுகு பொடி. இது கடுகு பொடி பெரிய கடுகு சின்ன கடுகுன்னு 2 கிடைக்கிறது இல்லையா நமக்கு கடையில். பெரிய கடுகில் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன கடுகு நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பால அந்த மாதிரி. இந்த சின்ன கடுகு எடுத்துக்கிறதா இருந்தாக்கா ஒரு படி காரத்துக்கு 1 கப்பு, இல்லைன்னா 1 படி காரத்துக்கு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க போரும். நீங்கள் பெரிய கடுகு வாங்கி அதை அரைக்கிறேன், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, பெரிய கடுகு இருக்கு இல்லையா நம்ம தாளிக்கிறதுக்கு, அதை அரைச்சி வச்சுக்கிறேன்னா அதில் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அது ஃபுல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கே தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணுற கடுகு தான், அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. கடுகு மாங்காய் இதெல்லாம் வெயிலில் ஒரு காய வச்சுட்டு ஒரு அரை நாளைக்கோ நான் 2-3 மணி நேரத்துக்கோ வச்சுட்டு எடுத்துக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நம்ம மாங்காயில் அந்த உள்ள பிளாஸ்டிக் மாதிரி ஒரு தோல் இருக்கும் பார்த்தீங்களா, கொட்டையோடது, அதை எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஊறுகாயில் மேலாக முதக்கும் வாயில் மாட்டிக்கும். அதனால் எல்லாத்தையும் நம்ம அதை சுத்தம் பண்ணும்போதே எடுத்துடணும். இப்போது ஒரு படி காரம் போட்டிருக்கேன், நார்மல் நம்ம மெட்ராஸ் காரம். அதுக்கு சின்ன கடுகோட பொடி 3/4 பொடி போட்டிருக்கேன். 1 கிலோ உப்பு, கல் உப்பு வாங்கி அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அது இதோ 3/4 இருக்குது எனக்கு இந்த 3/4 போட்டுட்டா போகிறோம். கல் உப்புக்கு அதோடைய உப்பு தன்மை கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டாட்டா சால்ட்டோ மற்ற சால்ட்டு பொடி வாங்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சஜஷன் என்னென்னா, யார் மெஷர்மெண்ட் சொன்னாலும் ஒரு கைப்பிடி கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு எப்போவுமே கடைசியில் ஆட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் இதில் பாதி பண்ணிட்டேன்னா உப்பு இல்லாமல் பூஞ்சக்கானம் பிடிச்சி போயிடும். ஆனால் ஒரு கைப்பிடி கம்மி பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்குதுன்னு நமக்கு தோணித்துனா கூட அப்போ ஜாரில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் கலக்கிறேன், இதில் 1 or 2 days தான் இருக்கும். இது இல்லைன்னா இந்த பாத்திரம் அரிச்சிடும்.
இதை நான் அப்புறம் கண்ணாடி ஜாருக்கு மாற்றிடுவேன். அப்போ நான் காமிப்பேன் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு. இப்போ இதுக்கு நான் இந்த 1 கிலோ உப்பை போடுறேன். 3/4 படி இருக்குது நம்ம அரைச்ச உப்பு. அதுக்கு ஒரு 2-3 கைப்பிடி இருக்கிற வெந்தயம், வறுத்து அரைக்கலாம் இல்லை, சும்மா இது அப்படியே அரைச்ச வெந்தய பொடி தான். இது வந்து ஒரு 2 கைப்பிடி போடுறேன். துளி போடுறேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, இதுக்கு இந்த 1 லிட்டர் எண்ணெயை அப்படியே விட்டுடுறேன் நான். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துன்ட்டு இந்த படியில் 1 படி காரம் போட்டிருக்கோமா, இந்த காரத்தினுடைய தன்மையும் நமக்கு தெரியணும். யார் எந்த அளவு சொன்னாலுமே நீங்கள் அதை பண்ணும்போது ஏன் சம்டைம்ஸ் வித்தியாசமாக வந்துடும் அப்படின்னா, இந்த காரத்தினுடைய தன்மை என்ன, மீடியம் ஸ்பைஸ். நான் இந்த மாங்காய் வாங்கும் பொழுதே ஒரு 4 வெரைட்டி காமிச்சார் அந்த கடைக்காரர் மயிலாப்பூரில். 4ல் எதுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த ஆவக்காய் மாங்காய் தான் வாங்கினேன். இதுக்கு அதனால் புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்குது. இப்போ புளிப்புத்தன்மை கம்மி இருக்கிற ஆவரேஜாக இருக்கிற மாங்காய் அப்படின்னா நீங்கள் போடுற காரத்துக்கு புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், காரம் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நீங்கள் 3 மேங்கோஸ் மாதிரியோ இல்லை குண்டூர் காரம் மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுடைய மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கணும். அப்படியே பல்லு கூசுகிற அளவுக்கு புளிச்சாலும் பரவாயில்லை, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நார்மல் மெட்ராஸ் காரப்பொடி தான் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆவரேஜாக புளிச்சாலும் போதும். ஆனால் இது நல்லா புளிக்கிறது, நல்ல புளிப்பு இருக்குது இதில். இப்போ நான் 4 மெஷர்மெண்ட் அளந்து போட போகிறேன். இதை நான் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா, இருக்கிறதுலையே பழுத்ததெல்லாம் தனியாக வச்சுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, ரொம்ப பழுத்த மாங்காயாக தனியாக வச்சுட்டுருக்கேன். இது வந்து பெசர ஆவக்காய் அப்படின்னு பண்ணுவாள், அதாவது பயத்தம்பருப்பு போட்டு ஒரு ஆவக்காய். அந்த ஆவக்காய் பண்ணுறதுக்கு வச்சுட்டுருக்கேன். அது ரொம்ப நாள் இருக்காது, ஏன்னா இது பழுத்துறது. இதுவும் ரொம்ப நாள் இருக்காது, அதுவும் ரொம்ப நாள் இருக்காது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படியும். கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டு ஊறுகாய்க்கி வச்சுட்டுருக்கேன். ஆனால் எல்லா ஊறுகாய்க்குமே இந்த பெசராவக்காய் தவிர மிச்சம் எல்லா ஊறுகாய்க்குமே பேஸ் என்னவோ அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேஸை வச்சு தான் பெருங்காயம் போட்ட பூண்டு போடாத அந்த ஊறுகாயும் வரும், பூண்டு போட்டால் இந்த ஊறுகாயும் வரும். 2 டிவிஷன்ஸுமே இந்த பேஸுக்கான அடுத்த ஸ்டேஜ்லேருந்து தான் வரும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் புளிப்பு தகுந்த மாதிரி 5 படி இதுலேருந்து நான் மாங்காய் எடுத்து இதில் கலக்க போகிறேன். இப்போது இதில் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஆவரேஜ் புளிப்பாக தான் இருக்குன்னா 1 படி காரத்துக்கு 6 படி நீங்கள் வந்து மாங்காய் கலந்துக்கோங்க. புளிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இதை விட இன்னும் ஜாஸ்தி புளிப்பு அப்படின்னா 4 போட்டுக்கோங்க போகிறோம், அதுக்கு மேலே போட்டுக்க வேண்டாம். இப்போ நான் 5 போட்டுக்கிறேன், ஏன்னா இது மீடியம் ஆவரேஜாக இருக்குது. நல்ல புளிப்பு தான் இருக்குது, ஆனால் ஆவரேஜாக இருக்குது. அதனால் இதில் நான் வந்து 5 போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி பகுத்து வச்சுருக்கேன்னா, நடுவில் அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் முழுக்குன்னு இருக்குது பாருங்க, இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இதை நான் தனியாக போடுவேன். இதோ இந்த மாதிரி உள்ள இது இந்த பீச் இருக்குது பாருங்க, இதோட வச்சுட்டேன்னாக்கா காலத்துக்கும் அப்படியே இருக்கும், வீணாகவே போகாது அந்த அவக்காய். அதனால் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இது பழுத்தது நான் சொன்ன மாதிரி பெசர அவக்காய், அதாவது பயத்தம்பருப்பு அவக்காய் போடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது இதில் மாங்காயை போட்டு கலக்கும்போது என்ன ஆகும்னா, மாங்காயும் உப்பும் சேர்ந்து மாங்காயில் இருக்கிற தண்ணியை விட்டுக்கும். அது மாங்காய்க்குள்ளே நீர்ப்பசை நீர்த்தன்மை இருக்கு இல்லையா, அந்த நீர்த்தன்மை தண்ணிக்குள்ளேருந்து அந்த உப்பு காரம் கடுகு வெந்தயம் எல்லாத்துலேயும் போய் இறங்கி அந்த மிக்சரோடு அப்படியே ஊறும். தண்ணி விட்டுக்க நமக்கு அந்த பாத்திரம் கண்ணாடி பாத்திரத்தில் போடும்போதே கிளியராக தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அது தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. அது தெலுங்குல ஊட்டா அப்படின்பா. ஊட்டா எந்த அளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு மாங்காய் வசதி மாங்காய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்றா பேட்சாக போட்டு பார்க்கலாம். மாங்காயில் நிறையா கேப் இருக்குங்கிறதுனால கும்பாரமாக எடுத்துகிட்டு 1 இப்படி நான் 4 போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கான விழுது பண்ணிண்டாச்சு. விழுது கொஞ்சம் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கிறதுங்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீடுகளில் விழுது மட்டும் போடு அப்படின்னு கேட்குறவா ரொம்ப ஜாஸ்தி. அதனால் மாங்காயும் இருக்கும், மாங்காயோட விழுதும் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த விழுதில் மாங்காயோட புளிப்புத்தன்மை இறங்கியிருக்கும், அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கொஞ்சம் இப்படி கவுத்துக்கிறேன். இது ஏன் சைடில் கவுத்துக்கிறேன்னா, இதை கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் குளிப்பாட்டணும், குழந்தையெல்லாம் குளிப்பாட்டுற மாதிரி. ஏன்னா இதுக்கு அந்த பீஜம் இல்லாததுனால, உள்ள தண்டு இல்லாததுனால
இதுக்கு கொஞ்சம் சுஷ்ருஷை நிறையா பண்ணணும். இது நல்லா அழுத்தி கலரக்கூடாது. மாங்காய் போடும்போது, இந்த ஊறுகாய் போடும்போது நல்லா எல்லா இடமும் படணும். அட் த சேம் டைம் பூ மாதிரி கலரணும். எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டத்துக்கு அப்புறமா அதை இந்த கலவையோடு சேர்த்து உள்ளே போடணும். எப்படியும் மாங்காய் தண்ணி விட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தானே ஒன்று சேர்ந்துன்றோம். அதுக்காக நீங்கள் அடியில் இது போட்டு மேலே அதை போட்டு லேயர் போடுறேன்லாம் போட முடியாது. இப்படி பெரட்டணும், ஒரு பெரட்டணும். அழுத்தக்கூடாது கையால். மாங்காய் அழுந்துடுத்துன்னா உள்ளே வீணாக போயிடும். பூ மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த ஒரு பேட்ச் போடுறேன். இதுலேயே பெரிய சைஸில் தான் எடுத்து அந்த பெரிய பேட்ச் போட போகிறேன். இப்போது இதை ஃபுல்லாக அந்த கலவையோட மாங்காவை கலந்தது இது டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. ப்ளஸ் எதுலேருந்து மாங்காய் எடுத்தனோ அந்த டப்பாவில் 3 டப்பா வந்திருக்கு. இது அப்படியே டைட்டாக ஏர்டைட் மூடி போட்டு மூடி வச்சுடுவேன். இப்போ 3ஆம் நாள் தான் திறப்போம். 3ஆம் நாள் வரைக்கும் டெய்லி குளுக்கிறது திறக்கிறது எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே இருக்கும். அதுவே மாங்காயே தானே நீர் விட்டுண்டு மேலே வந்து பார்க்குறதுக்கு எண்ணெயை மேலே தூக்கி விட்டுட்டு மொத்தம் எண்ணெய் மாதிரியே இருக்கும். அவ்வளோ எண்ணெய் நம்ம விடலை. இதோ அந்த பேக்கெட்டில் இன்னும் மிச்சம் இருக்குது. பட் அந்த மாங்காயோட நீர்த்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால கெட்டே போகாமல் நீர் விட்டுண்டு மேலே வரும். 3ஆம் நாள் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பெசர் ஆவக்காய், பயத்த மாவில் பண்ணுற ஆவக்காயை பார்க்கலாம். இப்போது பெசர் ஆவக்காயா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பயத்தம்பருப்பு அதில் போட்ட ஆவக்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு டிஃபெக்ட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு 15-20 நாளுக்கு மேலே இது தாங்காது. ஆனால் அந்த 15-20 நாள் வரைக்குமே ஆற்றுல யாரும் வச்சு வைக்க மாட்டா, சாப்பிட்டு தீத்துடுவா. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது. இது வந்து கொஞ்சமாக எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பழுத்த காயாக இருந்த பீசஸ் மட்டும் எடுத்து போட்டு பண்ணுறேன். ஏன்னா பழுத்த பழத்தை உள்ளே போட்டால் அது எல்லாம் கூட நொசத்து போயிடுங்கிறதுனால போடாமல் எடுத்து வச்சேன். இந்த கப்பில் ஒரு 5.5 கப்பு வந்தது பழுத்த பழம். இந்த கப்பில் 5.5 கப்பு அந்த மாங்காய்க்கு நீங்கள் நார்மல் மாங்காயிலே போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பழுத்துருத்துங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து வச்சேன். இவ்வளோ கொஞ்சமாக 1 மாங்காய் 2 மாங்காயில் போடுங்க. நிறையா இந்த ஆவக்காயெல்லாம் போட்டிருக்கிற சைஸுக்கெல்லாம் போட்டுறாதீங்க, அது அவ்வளோ நாள் தாங்காது. இதில் 5க்கும் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் நான் 5 கணக்கு தான் எடுத்துட்டுருக்கேன். இதில் 5 பங்கு மாங்காய்னா 3/4 பங்கு உப்பு, 1 பங்கு காரம். 5 பங்கு மாங்காய்னா 3/4 பங்கு, இதில் 3/4 பங்கு 3/4 டம்ளருக்கு உப்பு, நம்ம கல்லுப்பு வாங்கி வீட்டில் மிக்சியில் அரைச்சது, 1 டம்ளர் காரம். இதுக்கு கடுகு பொடி கிடையாது, நம்ம போட மாட்டோம் யூஸ்வலாக. இப்போதைக்கு இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் எண்ணெயை விட்டுக்கிறேன். இது எண்ணெய் இழுக்கும். அட் த சேம் டைம் மாங்காயோட தண்ணியும் மிக்ஸ் ஆகிக்கும். நான் 3ஆம் நாள் வந்து ஒரு தடவை கலருவேன் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்பேன். அதனால் இதுக்கு 1 டம்ளர் எண்ணெய் வேணும். இதில் 1 டம்ளர் எண்ணெய் வேணும். 1 டம்ளர் காரம்னா அதே 1 டம்ளர் எண்ணெய். ஆவக்காய்க்கு எப்படியோ அப்படி தான், இதுவும் ஆவக்காய் தானே. காரம் எதில் அளந்து எடுத்தோமோ அதுலேயே அதே அளவு எண்ணெய். அப்போ தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போது காரம் எடுத்த அளவுக்கு எண்ணெய் இல்லாமல் இன்னும் நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோம், அப்போ தான் நாள் நல்லா இருக்கும், நான் நிறைய நாளைக்கு இருக்குன்னு நினச்சிட்டேன்னா மேலே பாட்டுக்கு அது முதந்துட்டே இருக்கும். இருக்கும். எண்ணெய் ஜாஸ்தி விட்டதுனால தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அந்த அளவே போரும். அப்படிங்கும்போது அளவுக்கு அதிகமாகவும் ஊற்ற வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இப்போ இதில் விடுறதுக்கு முன்னாடி இந்த பயத்த மாவில் பண்ணுறது தானே இந்த ஊறுகாய். இந்த பயத்த மாவு என்னன்னாக்கா, இந்த கப்பில் 1 கப்பு காரம் எப்படி எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த கப்பில் 1 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்து லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம். சில பேர் சலிப்பாக இதை மேலே குட்டின்ட்டேன் பாருங்கள். சில பேர் சலிப்பாக இதை, ஆனால் நான் சலிக்க மாட்டேன். அது புறப்புறன்னு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு.
அதில் ஒரு கப்பு எடுத்து ஆற விட்டு, அதாவது வறுத்து ஆற வச்சு அதை இதோ இந்த மாங்காயோட மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்க்குறதுக்கு எண்ணெய் இதுக்கு ரொம்ப கம்மி மாதிரி தான் இருக்கும். உப்பும் காரப்பொடியும் போட்டுவிட்டேன். இதால் அளந்து தான் பருப்பும் எடுத்துட்டேன். அதை வறுத்த பொடி தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெசரிக்கணும். இது பெசரவே அந்த பயத்த மாவோட வாசனை தூக்கி அடிக்கிறது அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குது. லேசாக பழுத்ததுனால ஒரு புளிப்போடு சேர்த்து ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்கும். அது இந்த ஊறுகாய்க்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கண் கொத்தி பாம்பாக பார்த்து வாங்கினாலும் நடுவில் ஒரு பழத்தை போட்டுறாளேவா, என்ன பண்ணுறது இல்லை. இப்போ பார்க்குறதுக்கு விழுது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் கரெக்டாக இருக்கும். ஒரு கண்ணாடி ஜாடியில் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். நான் எனக்கு தேவைங்கிறனால இவ்வளோ பெரிய ஜாடியிலெல்லாம் போட்டுருக்கேன். நீங்கள் 2 மாங்காய் 3 மாங்காய் வாங்கி உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் நீங்கள் ஊறுகாய் போட்டுண்டு இந்த வருஷம் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 கிலோ 3 கிலோவாக நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸ்டார்ட் வித் 1 or 2 மாங்காய்ஸ். போங்க மார்க்கெட்டுக்கு 2 மாங்காய் வாங்குங்க. யூஸ்வலி ரொம்ப காலம் வரைக்கும் நான் 3 மேங்கோஸ் அப்படிங்கிற ஒரு காரப்பொடி தான் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷமாகவே. அதுக்கப்புறம் நான் இங்கே சென்னையெலாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த 3 மேங்கோஸ் ஆன்லைனில் எங்கே கிடைக்கும் ஆஃப்லைனில் எங்கே கிடைக்கும்லாம் தெரியாமல் நான் சென்னையோட காரமே வாங்கி அதில் 1 மாங்காய் 2 மாங்காயில் ஊறுகாய் போட்டு பார்த்து அந்த காரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறமா நான் மொத்தமாக மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட ஆரம்பித்தேன். ஸோ தட் நமக்கு அளவு மெஷர்மெண்ட்லாம் சரியாக வரும்ன்ட்டு. ஊருக்கு ஊர் மாங்காயும் மாறுபடும், ஊருக்கு ஊர் காரமும் மாறுபடும் இல்லையா. இதோ எடுத்து பெசர அவக்காய் இப்போ ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு விட்டுக்கும், தண்ணியும் நன்னா விட்டுக்கும். 3ஆம் நாள் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இதில் தான் நிறையா எண்ணெயும் தண்ணியுமே முதக்கும். யூஸ்வலாக பாகு வச்சு போன வருஷம் தித்திப்பு மாங்காயும் போட்டேன். அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, தீரலை. நான் சாப்பிட்றதில்ல, அதை ஆற்றுல வேறு யாரும் சாப்பிட்றதில்ல, பெரியவா யாருக்கும் கொடுக்க முடியல, எல்லாருக்கும் சுகர் வந்துடுத்து. அதனால் இந்த வருஷம் ஸ்வீட் மாங்காய் அவக்காய் போடலை. அவள் கொடுத்து கில்ட்டோட அவள் எண்ணத்துக்கு சாப்பிடுவானே அப்படின்ட்டு. இன்றைக்கி 3ஆவது நாள் ஊறுகாய் எல்லாம் போட்டு அசைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். நம்ம இந்த 3ஆவது நாள் இப்போ திறந்து பார்க்கலாம் ஊறுகாய் எல்லாம். அன்றைக்கே சொன்ன மாதிரி தாளிப்புக்கு எல்லாம் தாளித்து அடுப்புலேருந்து எடுத்து நன்னா ஒரு 1-2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். என்னென்னலாம் தாளித்தேன், என்ன போட போகிறேன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இது அன்றைக்கே சொன்ன மாதிரி நடுவில் தண்டு அந்த மாங்கொட்டை இல்லாத மாங்காய், இதுவும் எப்படி வாசனை வருது பத்தியா. இது 2 நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். குனிஞ்சு காமி, மாங்காய் எவ்வளோ தண்ணி விட்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த கிளாஸை காமி, ஆல்மோஸ்ட் ரொம்ப அளவுக்கு தண்ணி விட்டுன்னு எடுத்து. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் போனால் மாங்காய் தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து மேலேயே முதக்கும். நீ இடிச்சிக்காது. மாங்காய் தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து மேலேயே முதக்கும். போறலன்னு நினச்சிட்டு நம்ம திரும்பி ஆயில் விட்டுன்னு இருக்க வேண்டாம். எவ்வளோ காரம் போட்டோமோ அவ்வளோ ஆயில், அதுதான் கணக்கு. அதுக்கு மேலே நம்ம ஜாஸ்தி விடவே வேண்டாம். நான் எவ்வளோ காரம் போட்டேனோ அவ்வளோ ஆயில். காரம் கும்பாரமாக போட்டேன், ஆயில் தலை தட்டி அப்படி தானே விட முடியும். அதுக்கான மிச்சம் ஆயில தான் இப்போ தாளித்து எல்லாத்துலேயும் நான் கொட்ட போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லெண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 4 ப்ளஸ் மஞ்சப்பொடி தாளிச்சிருக்கேன். அதாவது மஞ்சப்பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது, இளஞ்சூடாக இருக்கும்போது போட்டிருக்கேன்.
இப்போ இதை தான் இதுலேயும் விட போகிறேன். இது வந்து பெசர ஆவக்காயா, அன்றைக்கே உங்களுக்கு காமிச்ச மாதிரி இதுதான் பயத்தம்பருப்பு ஆவக்காய். இதுலேயும் விட போகிறேன். இது அடுத்த நாள் கார்த்தால போட்டேன். இதுலேயும் விட போகிறேன். கெட்டுக்கு வந்து காமிக்கணுமா? இதுதான் நான் சொன்ன பூண்டு ஊறுகாய்க்காக போட்டு வச்சிருக்கிற மாங்காய் ஆவக்காய். இது பெருங்காயம் போட்டு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் ஆவக்காய். பூண்டு ஊறுகாய் ஜென்ரலாக குழந்தைகள் கேட்பா பூண்டு போட்ட மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னு. இதெல்லாம் ஆற்றுக்கு, பெரியவாளுக்கு, தம்பி ஆற்றுக்கு எல்லாத்துக்கும் போகும். இது இங்கே இந்த சைட்லேருந்து காமி. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப எடுத்து பாருங்க. மாங்காய் தண்ணி விட்டுன்றதும் ஆயிலும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் வந்துடுது தண்ணி. இன்னொரு நாள், 3ஆவது நாள் இன்றைக்கி, இன்னும் 4 நாள் போனால் ஃபுல்லாக ரொம்ப மேலே வந்துடும். இப்போது பெருங்காயத்தை, கட்டி பெருங்காயத்தை இந்த நல்லெண்ணெயிலேயே பொரித்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை முதல்ல எல்லாத்துலேயும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெருங்காய வாசனை நிறையா பிடிக்கணுன்னா கொஞ்சம் நிறையா, அதுக்கும் ஓவராலாம் போட்ட முடியாது. பெருங்காய வாசனை அவ்வளோவா பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக, இல்லைன்னா பெருங்காயமே பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் பெருங்காய வாசனையோட ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மிச்சத்தை இதில் அப்படியே தூவிடுறேன். தாளிக்கும் போது ஒரு 4 கருகப்பிலையும் போட்டு தாளிப்பேன் நான். ஏன்னா அதோட வாசனையும் நன்னா இருக்கும் ஊறுகாயில். எனக்கு கற்றுக் கொடுத்தவா கருகப்பிலையும் போட்டு தாளித்து தான் கற்றுக் கொடுத்தா. குழம்பு மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, இது என்னதான். எல்லாத்துலேயும் துளி துளி ஒரு ட்ராப் தான் விடும். அதிலெல்லாம் எண்ணெய் அவ்வளோ போகும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ப்ராப்பராக ஊறுகாய் போட்டோம்னா அள்ளி அள்ளி எண்ணெயை விட்டுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இருக்கிறதே கிடையாது. இப்போது பூண்டுக்குமே அளவுன்னு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பூண்டு சாப்பிட பிடிக்கிற வாளுக்கு இதோ இந்த மாதிரி இது வந்து ஒரு 1/2 கிலோ பூண்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு வாசனை இருந்தால் போருங்கிறவா இதில் பாதியோ இதில் காலோ எடுத்துக்கலாம். இந்த ஆவக்காய் ஊறுகாயில் எவ்வளோ பூண்டு போடணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு கிடையாது. ஆனால் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாயில் ஊறின பூண்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப்பே இருக்குது. இப்போது இந்த பச்சை பூண்டை இந்த ஊறுகாயில் அப்படியே போட்டு கலந்துடுறது. ஃபைனலாக கலப்பேன். இது கடுகு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா இந்த பச்சை பூண்டு போட்டேன் இல்லையா, அதே பூண்டையே ஒரு 4-6 பல் எடுத்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஓட்டி, முழுசும் பாதியமாக இருக்கிற மாதிரி ஓட்டி அதையும் தாளிச்சிருக்கேன். அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சமயம் பூண்டோட பூண்டோட பீஸ் கிடைக்காட்டா கூட அந்த மாங்காய் விழுதில் பூண்டோட வாசனையோடையே இருக்கும். அதனால் அது கொஞ்சமாக வச்சு அரைச்சிருக்கேன். அதையும் அதில் போட்டுறேன். காஞ்ச மிளகா போடுற வழக்கம் உண்டு தாளிக்கிறதுக்கு. கடுகு காஞ்ச மிளகா மாத்திரம்தான் தாளிப்புன்னு பார்த்தேன்னா. அதில் இளஞ்சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடியும் போட்டுருவோம், ப்ளஸ் பூண்டு போட்டுருவோம். அதுக்கு எப்படி பெருங்காயம் போடுறோமோ அதே மாதிரி இதுக்கு பூண்டு. நம்ம இது ரெண்டும் நீங்கள் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். தெரிஞ்சவாளுக்கு தெரியும். உன்னை தாளித்து எடுத்துகிட்டு அதே கரண்டிலேயே அதே இலுப்பச்சட்டிலேயே இன்னொன்றையும் தாளிக்கிறேன்னாக்கா ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப மாறிடும். அதை மாத்திரம் நம்ம பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும். இப்போ இதை நான் கலக்கிறேன். கிட்டக்க காமிக்கிறியா? வீடியோவில் எப்படி கலர் வரும்னு தெரியல.
ஆனால் என்ன பியூட்டிஃபுல் கலர் தெரியுமோ இது, அவ்வளோ பிரமாதமான கலராக இருக்குது. இதெல்லாம் ஒரு சமயம் விட்டு வச்சுட்டாக்க 3-4 வருஷம் கூட அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இது அப்புறம் கண்ணாடி இந்த மாங்காய் ஊறுகாய் ஜாடி இருக்கு இல்லையா, அதில் மாற்றிடுவேன். என்னென்னா அதுக்கப்புறம் அதில் மாற்றி அதை தூக்கின்னு போய் உள்ளே வச்சுக்கிறதுக்கெல்லாம் தெம்பு கிடையாது. அதனால் இதில் போட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு 3-5 நாள் வரைக்கும் சுவாமிகிட்ட இருக்கும். கலரி முடிச்ச ஜாடியில் மாற்றினதுக்கப்புறம் ஜாடியோட இடத்துக்கு போய்டும். இது இவ்வளோ நிறையா போடுறீங்களே, நீங்கள் விற்க போகிறீங்களான்னு கேட்காதீங்க. இது சேலுக்கு இல்லை, ஆற்றுக்கும் ஆற்று மனுஷாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் தான். நான் பாருங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்காம தான் பண்ணுறேன். இன்றைக்கி பூண்டு போட்டிருக்கிறதுனால இந்த பூண்டு ஊறுகாய் மாத்திரம் ஊறுறதுக்கு இன்னொரு 8 நாள் ஆகும். நான் ஏன் அன்றைக்கே பூண்டு போடலை அப்படின்னா, அன்றைக்கி மாங்காய் நீங்கள் மாங்காய் ஊறுகாய் போடும்போதே பூண்டு போடலாம். ஆனால் என்னென்னா அன்றைக்கி எனக்கு மாங்காயை தொடச்சி அதை ஊறுகாய் போடுறதுக்கே நாள் சரியாக போயிடுது. அதனால் 3ஆம் நாள் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிற பட்சத்தில் அதே நாள் அன்றைக்கே நீங்கள் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3ஆம் நாளுங்கிறதுனால இதுக்கு மேலே நீங்கள் எப்போ கலரினாலும் டெய்லி காலம்பர சாயங்காலம் கலரிக்கலாம். சாயங்காலம் இல்லை எப்போவுமே குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு கலரிக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தா. இதுக்கும் சுவாமிக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் உங்கள் ஆச்சாரத்தை எடுத்துன்னு வரீங்கன்னாலாம் யாரும் கமெண்ட் போடாதீங்க. நம்ம யாருக்கிட்ட கற்றுக்குறோமோ அவள் எப்படி கற்றுக் கொடுத்தாலோ அப்படி பண்ணுறது என்னோடய பழக்கம். அப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் நார்மலாக பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. அதுக்காக வீணாக போயிடுமான்னு எனக்கு தெரியாது. நல்ல மனசோடு எது பண்ணாலும் நன்னா தான் இருக்கும்னு நான் நினைப்பேன். இதில் இன்னும் அடியில் வச்சு கலரணும். நான் அப்புறமா கலரிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு பிராந்தத்துலேயும் ஒரு மாதிரி போடுறான் ஆந்திராலேயே. என்னோடய தெலுங்கானா ஃப்ரெண்ட்ஸோட ஆற்றுலலாம் எப்படின்னா நீல ஆவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டே பண்ணுவாள். அதுக்காக நீங்கள் எல்லா மாங்காயும் சுத்தம் பண்ணாமல் தண்ணியோடய பண்ணுவேல்னா அப்படி பண்ண முடியாது. அது வேறு ப்ரொசீஜர், சுண்ணாம்பெல்லாம் போட்டு பண்ணுவாள். சில பேர் ஆற்றுல நான் பெசர ஆவக்காயான்னு சொல்லி பயத்தம்பருப்பில் பண்ணனே எள்ளு ஆவக்காய்னு ஒன்று போடுவாள். அது அந்தந்த பிராந்தங்களில் விளையிற ஐட்டம்ஸ் வச்சு இந்த ஆவக்காயில் அதனுடைய தன்மையை ஏற்றிக்கிறா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆவக்காய் அப்படிங்கிறது நம்ம பார்த்து பெரிய மனுஷா மாதிரி, அதுக்குன்னு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதை மதிக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு கொடுக்கணும். அதில் நம்ம எப்படி வேணால் பண்ணிட்டு ஆவக்காய் போட்டால் அது வீணாக போய்டுறது. அதனால் எப்படி போடணுமோ அப்படி போட்டு அதை மதித்தா மாத்திரம்தான் அது காலத்துக்கும் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நம்ம பார்த்து பெரியவா மாதிரி அப்படின்னு. இதோ நாங்கள் இந்த வருஷத்து ஆவக்காய் கந்தாயம் முடிஞ்செடுத்து இப்போ நான் இன்னும் சாதத்தை வடித்தாச்சு. இந்த கரண்டியில் இருக்கும் இல்லையா, இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோமே, கரண்டியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறச்சே அதோட கொஞ்சம் ப்ளெயின் ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டுக்கு கொடுத்து பார்க்குறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அக்கா இப்போ நான் 3ஐயும் பிசைஞ்சு கொடுக்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் பிசைஞ்சிட்டேன், மிச்சத்தை பிசைஞ்சு கொடுக்குறேன். டேஸ்ட் பார்த்துட்டு எது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக கொடுக்க சொன்னீங்கல்ல, சின்ன சின்ன உருண்டையாக கொடுக்க சொல்கிறாங்க. இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பூண்டு வைப்பா. பூண்டு அவ்வளோதான். ஆவக்காய் பூண்டு ஆவக்காய் நல்லா இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. தட்டு காமிங்க. இது பூண்டு போடாத ஆவக்காய். சரி, கருவேப்பிலை. பெருங்காயம் வாசனை தெரியறதா? தெரியுது. பைத்தம்பருப்பு ஊறுகாய். ஓகே, இது நல்லா தெரியுமா? தேங்க்யூ. டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு மேடம். ஊறுகாய்க்கு என்ன இருக்கோ கரெக்டாக இருக்கு எல்லாமே. ஓகே, இந்த 5ஆம் நாள்லேருந்து மாங்காயுமே கடிச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் நீங்கள் எல்லாமும் ஊறுகாய் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச்.